இன்று அநேகருக்கு பல கேள்விகள் ஞானஸ்நானத்தை பற்றி இருந்து வருகிறது. சில கேள்விகளை பார்ப்போம் வாருங்கள். ஞானஸ்நானம் முக்கியமா? ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகம் செல்ல முடியாதா? ஞானஸ்நானம் எந்த நாமத்தில் எடுக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் கள்ள உபதேசமா? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் யூதர்களுக்கு மாத்திரமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாரா? தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா அல்லது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க சொன்ன பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை ஏன் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் கொடுக்கவில்லை? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெற்றால் பரலோகம் செல்ல முடியுமா என்ற பல கேள்விகளுக்கு நாம் பதில் பார்க்க போகிறோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? தேவனை பற்றி ஞானத்தை பெற்றுக்கொண்டு மீட்பின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு ஸ்நானம் பண்ணுவதே ஞானஸ்நானம். ஸ்நானம் என்றால் அசுத்தம் நீங்கி தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல் ஆகும். மொத்தத்தில் ஞானஸ்நானம் என்றால் சுத்திகரிப்பை குறிக்கின்றது. ஞானஸ்நானம் என்ற வார்த்தை முதலில் பேப்டிசம் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது ஆகும். பேப்டிசம் என்ற ஆங்கில வார்த்தை பேப்டிசோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பிறந்தவை ஆகும். பேப்டிசோ என்றால் சுத்திகரிப்பிற்கு மூழ்கி எழும்புதல் ஆகும். முதலாவது, வேதாகமத்தில் எத்தனை ஞானஸ்நானம் உள்ளது என்பதை பார்ப்போம். 3 வகையான ஞானஸ்நானம் உண்டு. 1 ஜலத்தினால் ஞானஸ்நானம், 2 பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம், 3 பரிசுத்த அக்னியினால் ஞானஸ்நானம். இப்பொழுது ஜலத்தினால் உண்டான ஞானஸ்நானத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஞானஸ்நானம் என்பது புதிய ஏற்பாட்டில் வந்தவை அல்ல. தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னே ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆகும். இப்பொழுது முதல் ஞானஸ்நானத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். முதலில் ஜலத்தினால் ஞானஸ்நானம் ஒழுங்கின்மையான பூமிக்கு கொடுக்கப்பட்டது. ஒழுங்கின்மையான பூமிக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு கர்த்தராகிய தேவன் ஜலத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஜலம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அந்த ஜலத்தின் மேல் தேவன் அசைவாடினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது என்பதுதான். முதலில் தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பு தன்னை ஆராதிப்பதற்கு தேவதூதர்களை உண்டாக்கினார். அதில் லூசிபர் என்ற பிரதான தூதன் தேவனுடைய சிங்காசனத்தை பிடிக்க நினைத்து பெருமையினால் பாவத்தில் விழுந்து தேவனால் தன் நிலையிலிருந்து பிடுங்கப்பட்டு தள்ளப்பட்ட இடம்தான் பூமி. இதை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையும் நாம் வாசித்து பார்க்கலாம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களில் ஏராளமானதினாலும் உன் வியாபாரத்தின் அநிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சபாதமாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆம், லூசிபர் ஆகிய சாத்தான் பூமியில் தள்ளப்பட்டது நிமித்தம் அந்த பூமி சுத்திகரிக்கப்படுவதற்கே முதல் ஞானஸ்நானத்தை பூமிக்கு கொடுத்தார் தேவனாகிய கர்த்தர். இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையும் நாம் தியானித்து பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன்
வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இதுவே முதல் ஞானஸ்நானம் ஆகும். மேலும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஜலத்தில் இருந்து எப்படி தேவன் பூமியை பிரித்து எடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரவாயத்தினாலே அழிந்து போனது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஜலத்தினின்று தோன்றியதே பூமியாகும். இப்பொழுது 2ஆம் ஞானஸ்நானத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தாம் பூமியில் உண்டு பண்ணின மனுஷனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் பூமியில் இருக்கும் மனுஷனை அழிக்க நினைத்து நோவா என்ற ஒரே பரிசுத்தவானின் நிமித்தம் நோவாவின் குடும்பமும் ஜலத்தில் மீட்கப்பட்டது. இதுவே ஜலத்தினால் மீட்கப்பட்ட 2ஆம் ஞானஸ்நானம் ஆகும். சில ஆதார வசனங்களை பார்ப்போம் வாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மேலும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், இது ஜலத்தினால் மீட்கப்பட்ட ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஜலத்தினால் மீட்கப்பட்ட 3ஆம் ஞானஸ்நான நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தபோது தேவனாகிய கர்த்தர் மோசேவை தெரிந்து கொண்டு பார்வோனிடம் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பதற்கு அனுப்பச் சொன்னார். ஆனால் பார்வோனின் இருதய கடினத்தின் நிமித்தம் எகிப்திற்கு 10 வாதைகளை கர்த்தராகிய தேவன் கொடுத்தார். இந்த வாதைகளுக்கு பின் எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு அனுமதி கொடுத்தான். எகிப்தை விட்டு வெளியேறிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் பிரிக்கப்பட்ட செங்கடலின் வழியாய் பாதுகாப்பாய் மீட்டெடுத்தார். செங்கடல் என்னும் சமுத்திர ஜலத்தினால் மீட்கப்பட்ட மீட்பை வேதம் ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாய் காட்டுகிறது. இதை வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையும் நாம் வாசிக்கும் பொழுது இதற்குரிய காரியத்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்ற வசனத்தின்படி இது ஜலத்தினால் மீட்கப்பட்ட 3ஆம் ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஜலத்தினால் மீட்கப்பட்ட ஞானஸ்தானத்தின் அடையாளங்கள் இதுவே ஆகும். இந்த வீடியோவின் தொடர்ச்சியை எங்களது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.